தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 27ஆம் திகதி 8ஆம் மாதம் இலங்கையினுடைய மிக முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். இந்த சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா உட்பட முக்கியமான சமூக வலைத்தளங்கள் இப்படியான சமூக வலைத்தளங்கள் பாவிக்காமல் யாருமே இல்லை, தொலைபேசிகள் இல்லாமல் யாருமே இல்லை. இப்படி இருக்கல மகளிர் விவகார அமைச்சு, சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை, ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. சிறுவர்கள் பெண்களை இலக்கு வைத்து அவர்களுடைய ஒரிஜினலான தனிப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள், தனிப்பட்ட காணொளிகள் என்று சொல்லி அதை காசுக்கு கொடுக்கறது, காசுக்கு வாங்குற மாதிரியான நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதுக்கு பின்னால் திட்டமிட்ட மோசடி கும்பல் ஒன்று செயல்படுவதாகவும், இலங்கையில் இருக்கிற சிறுவர்கள், இலங்கையில் இருக்கிற பெண்களை குறிவைத்து அவர்களுடைய தனிப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்களை பணத்திற்காக விற்கிறது, வாங்குறது என்று சொல்லி நடந்து வரைக்கல வெளிநாடுகளில் இருந்துதான் இந்த குழு இயங்குகிறதாகவும், அதிக அளவில் வெளிநாடுகளில் இருந்து இயங்குகின்றது என்று சொல்லியும் இந்த சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு இப்பொழுது தெரியப்படுத்தியிருக்கு. ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள், சில விஷயங்களை நாங்கள் பகிரும் பொழுது அவதானமாகத்தான் இருக்கணும். முக்கியமாக சிறுவர்கள், பெண்கள் என்று சொல்லி அவதானமாக இருக்கணும். இதுக்கு பின்னால் பெரியதொரு மோசடி கும்பல் ஒன்று இயங்கி வருது. அதோட பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள், சிறுவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் அதால் பாதிக்கப்பட்டு மனநலம் சார்ந்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அப்படி பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான ஆலோசனையை வழங்குங்கள், அவர்களை கண்காணியுங்கள் என்று சொல்லியும் இந்த அமைச்சு தெரிவித்ததோட 1938 1929 இந்த 2 தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி கட்டணம் இல்லாமலே ஆலோசனைகளையும் பாதுகாப்பு விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1938 1929 என்ற 2 தொலைபேசி இலக்கங்கள் மூலமாகவும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். இது இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறதால இதை நான் இந்த செய்திக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன். மருதானையில், பாமசியில் எந்த வைத்தியரின் ஆலோசனையும் பரிந்துரையும் இல்லாது மருந்துகளை விற்பனை செய்த ஒரு மருந்தகம் இப்பொழுது தேடி பிடிச்சிருக்கிறாங்க. எங்கேன்னு சொன்னால், மருதானையில் தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை நடத்திய சோதனையில் தான் இந்த சம்பவம் வெளிவந்திருக்கின்றது. அதாவது இந்த பாமசியை நடத்துறவர் கூட எந்தவித அதுக்குரிய உரிய அனுமதியும் இல்லாமல், உரிய தகுதிகள் இல்லாமல் தான் இந்த பாமசியை நடத்தி வந்திருக்கிறார் என்றும் இதில் தெரிய வந்திருக்கு. அரச வைத்தியசாலைக்கு வழங்கப்படுற மருந்துகள் இந்த பாமசியில் விற்பனையாக இருக்கிறது தான் இன்னும் ஒரு சம்பவமாக இருக்கிறதோட, அரச வைத்தியசாலைக்கு கொடுத்த மருந்துகள் எப்படி இந்த தனியார் வைத்தியசாலை, இந்த தனியார் பாமசிக்கு வந்தது, யார் இதை கொடுத்தார்கள், இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் பரவலாக இப்பொழுது விசாரணை நடந்து வருது. கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படுவார்கள். நரம்பியல் நோயாளிகளுக்கு கொடுக்கிற வலி நிவாரணி மருந்தை போதைக்கு அடிமையானவர்களுக்கு அதிகூடிய விலைக்கு இந்த பாமசி விற்பனை செய்திருக்கிறது தான் இங்கே அம்பலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது நரம்பியல் நோயாளி கொடுக்க போகிற அந்த மருந்தை இவங்க போதைக்கு அடிமையான ஆக்களுக்கு கூடிய விலைக்கு விற்பனை செய்ததும் இங்கே அம்பலமாகியதோட, அரசாங்க வைத்தியசாலைக்கு கொடுக்கிற மருந்துகளையும் இவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள். அதுவும் தனியார் வைத்தியசாலையில் விற்கக்கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்ட மருந்துகள், 8 வகையான மருந்துகளையும் இந்த பாமசி விற்பனை செய்திருக்கிறது. எங்க மருதானையில் எப்படி இந்த மருந்துகள் இவர்களுக்கு கிடைச்சது, எப்படி இதை செய்கிறார்கள், உரிய தகுதி இல்லாமல் எப்படி இந்த பாமசியை அந்த முதலாளி நடத்துகிறார் என்று சொல்லி விசாரணைகள் நடந்து வருது. ஒரு பாரிய தொகை அபராதமும் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஒரு முக்கியமான உரையில் இனவாத மதவாத மோதலுக்கு இலங்கையில் இனியும் இடமளிக்கப் போவதில்லை என்று சொல்லியும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே இந்த இன மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னுமே அந்த காயத்திலிருந்து, அந்த வடுவிலிருந்து வெளியே வராத நிலையில் இனியாச்சும் இப்படியான விஷயங்களில் இருந்து எங்களுடைய அடுத்த சந்ததியினரை நாங்கள் அதுக்குள்ளே தள்ளாமல் அவர்கள் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நீர்கொழும்புல வச்சு ஒரு உரையில் சொல்லியிருக்கிறார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லியும், அது போதைப் பொருளாக இருக்கட்டும், என்ன குற்றமாக இருக்கட்டும், அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும், ஈஸ்டர் தாக்குதலை குறிப்பிட்டு, அதாவது நீண்ட காலமாக வழக்குகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறதால மக்களுக்கு இந்த நீதித்துறையில் ஒரு அதிருப்தியும் நம்பிக்கை இல்லா தன்மையும் இருக்கின்றது. ஆனால் வெகு சீக்கிரமாக அனைத்து வழக்குகளும் முடிக்கப்படும் என்று சொல்லியும், மக்களுக்காக எடுக்கப்படுற முடிவுகளுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்று சொல்றதுக்காக நாங்கள் அதில் மாற்றங்களை கொண்டு வரப்போவதில்லை. ஏனென்றால் அது மக்களுக்கான நலன் சார்ந்த விஷயங்கள் என்றபடியா அந்த விஷயம்
விஷயங்களில் எப்போவுமே நாங்கள் உறுதியாக இருப்போம், மக்களுக்காக நிற்போம் என்று சொல்லியும் அரசு சேவைகளை முக்கியமாக டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வந்து யாராக இருந்தாலும் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே அரச கட்டணங்களையோ வேறு கட்டணங்களையோ செலுத்தக்கூடிய முக்கியமான வசதிகளையும் டிஜிட்டல் பொருளாதாரத்தையும் வளப்படுத்துவோம் என்று சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நீர்கொழும்புல வச்சு தெரிவிச்சிருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக இருக்கிற இலங்கை மக்கள் இந்த யுத்த நேரத்தில் இந்தியாவுக்கு அங்கே தப்பி போய் அங்கே நிற்கிற ஆட்கள் வந்து எந்த விசாரணையும் எந்த கைதுமே இல்லாமல் இலங்கையில் இருக்கிற எந்த விமான நிலையத்தின் ஊடாகவும் சுதந்திரமாக வரலாம் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க நேற்று யாழ்ப்பாணத்தில் வச்சு தெரிவிச்சிருக்கிறார். நேற்று ஒரு ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாணத்தில் வச்சு தான் அமைச்சர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அதோட முக்கியமாக நாடு திரும்பினா பிறகு இந்த கைதிகள் இலங்கை கைதிகள் இந்தியாவில் நிற்கிறார்கள், இங்கே சுதந்திரமாக வந்து நாடு திரும்பினா பிறகு அவர்களுக்கான மீள்குடியேற்ற வசதிகள், அவர்களுக்கு உரிய காணிகள் தேவைப்படின் அவர்களுக்கான காணிகள் எல்லாமே அதுக்குரிய அமைச்சர்களாலையும் அந்தந்த தொகுதிகளுக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நேற்று யாழ்ப்பாணத்தில் வச்சு தெரிவிச்சிருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் கைதியொருவர் அந்த வெலிக்கடை சிறைச்சாலை விடுதியை துப்புரவாக்கி கொண்டிருக்கல அந்த துப்புரவாக்குற அந்த விடுதியினுடைய முகாமையாளர் சாப்பிட போன நேரத்தில், மதிய உணவு சாப்பிட போன நேரத்தில் அவருடைய மோட்டார் சைக்கிளையே திருடி கொண்டு தப்பியோடிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த 3 கைதிகள் கிளீனிங் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. எங்கே? அந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் அந்த விடுதியை துப்புரவாக்குற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில் இவர்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ண ஒரு அதிகாரி அவ்வளவு நேரமுமே நின்றுட்டு மதிய உணவை சாப்பிட போன நேரத்தில் இவருடைய மோட்டார் சைக்கிள் வந்து துறப்போடு நின்ற காரணத்தால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த கைதி ஒரு கதவின் வழியாக தப்பி ஓடி இருக்கிறார். இப்போது விசாரணைகள் துரிதமாக நடந்து வருது. இலங்கையில் ரயில்வே ஆபீசர்ஸுக்கு வந்து புதிய ஒரு சுற்றுநிருபம் ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபீஸ் நேரங்களில் அந்த வேலை நேரங்களில் சமூக வலைத்தளங்களில் பாவிக்கிறதுலே ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள் பாவிக்கக்கூடாதுன்றதையும் தாண்டி தொடர்ந்து சேவை குறித்த முக்கியமான தனிப்பட்ட பிரைவேட்டான சில விஷயங்களை வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஆகவே அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அது என்ன காரணத்துக்குன்னு சொன்னால் பாதுகாப்பு நம்பகத்தன்மை காரணமாகத்தான் இந்த விஷயத்தை வந்து சுற்றுநிருபமாக இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், வேலையிலிருந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியும் ரயில்வே ஆபீசர்ஸ் ரயில்வே ஸ்டாஃப் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை வந்து சுற்றுநிருபமாக வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக உத்தியோகபூர்வ தகவல்கள் ஊடகத்துக்கு, அதாவது உத்தியோகபூர்வ ரயில்வே சம்பந்தப்பட்ட தகவல்களை ஊடகங்களுக்கோ அல்லது வெளித்தரப்பினருக்கோ தெரிவிப்பது வந்து அந்த ஊடக பேச்சாளர் அல்லது பொது முகாமையாளர் தான். அதை தாண்டி வேறு ஊழியர்களோ வேறு அதிகாரிகளோ சமூக வலைத்தளங்கள் மூலமாக ரயில்வே சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்களை வந்து வெளியிடுறது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லித்தான் இந்த புதிய சுற்றுநிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நேபாளத்தில் இப்போ வெள்ளப்பெருக்கு எதிர்பாராத விதமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த இலங்கை நாட்டில் கடைசியாக டித்வா சூறாவளி எப்படி அந்த காணொலிகள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்ததோ, மக்கள் தப்பித்து ஓடுறதும் வெள்ளப்பெருக்கு வாரதும் என்று சொல்லி அதே மாதிரியாகத்தான் இப்போ நேபாளத்தில் காணொலிகள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கிறது. நிறைய பேர் தங்கள் குடியிருப்புகள் வேலையிடங்களை விட்டு தப்பி ஓடுறாங்க. நிறைய 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிறதோட நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. ஹெலிகாப்டரில் அங்கத்தைய விமானப்படை அங்கத்தைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நிறைய பேரை மீட்ட காணொலிகளும் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இலங்கையை சேர்ந்தவர்கள் நேபாளத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பும் இதுவரை இல்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியும் உரிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அங்கத்தைய முகவர் நிலையங்கள் கேட்டுக்கொண்டதோட ரசுவா, நுவாகோட், தமிழ், கொக்ரா, சித்வான் போன்ற முக்கியமான நதி பள்ளத்தாக்கு இடங்கள்லையும் வந்து இருக்கிற இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அந்த இடங்களில் பயணம் செய்கிற ஆக்களும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு.